மங்களேஷாய வித்மகே சண்டிகா பிரியாய தீமகி தன்னோ சம்ஹார பைரவ பிரச்சோதயாது. நெக்ஸ்ட் ஜென் ஆஸ்ட்ரோ நேயர்கள் அனைவருக்கும் வணக்கங்கள். நான் உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா, எண்கணித ஜோதிடம் மற்றும் ஆன்மீக பரிகார ஆராய்ச்சியாளர். இன்னைக்கு நாம செப்டம்பர் மாத பலன்களை பற்றி, ஒவ்வொரு ராசி அன்பர்களுக்கும் எந்த மாதிரியான ஒரு மாற்றங்கள், அடுத்து ஒவ்வொரு ராசி அன்பர்களுக்கும் கிடைக்கக்கூடிய பலன்களை பற்றி நம்ம இந்த மாதத்துல பார்க்க போறோம். இந்த பதிவின் மூலமாக ஒவ்வொரு ராசி அன்பர்களும் தன்னுடைய வாழ்க்கையில ஏற்படக்கூடிய பிரச்சனைகளுக்கு கண்டிப்பா இந்த பதிவின் மூலமாக உங்களுக்கு ஒரு தீர்வு கிடைக்கும். அதனால கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இப்பதான் முதன்முறையா பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டன்ல ஆல் ஆப்ஷன் சூஸ் பண்ணுங்க. இந்த செப்டம்பர் மாதத்துல 7ஆம் தேதி, அதாவது செப்டம்பர் 7ஆம் தேதி விநாயக சதுர்த்தி வருது. அடுத்து செப்டம்பர் 17ஆம் தேதி புரட்டாசி மாசம் பிறக்கிறது. புரட்டாசி மாசம் சொன்னாலே எல்லோருக்குமே நினைவுக்கு வருது, அந்த பெருமாளுடைய அனுகிரகம் நமக்கு கிடைக்கணும் அப்படின்னு. அந்த அனுகிரகமாகப்பட்டது, அந்த அருட்கடாட்சமாகப்பட்டது, பெருமாளுடைய அருட்கடாட்சமாகப்பட்டது பரிபூர்ணமாக கிடைக்க போகுதுன்னு தான் இந்த மாதத்துல. ஏன்னா 17ஆம் தேதியே உங்களுக்கு பௌர்ணமியும் வருது. அந்த பௌர்ணமின்றது எப்படி ஒரு முழு நிலவாக இருக்குதோ அதே மாதிரி தான் உங்களுக்கு இந்த புரட்டாசி மாதம் முழுமையான ஒரு பலன்களை கொடுக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்க போகுது. இந்த பௌர்ணமி அன்னைக்கு எல்லாருமே சத்யநாராயணா பூஜை பண்ணுங்க. ஏன்னா ஒவ்வொரு பௌர்ணமிக்கும் நம்ம சத்யநாராயணா பூஜை பண்ணும்போது நம்ம கிட்ட இருக்கக்கூடிய அந்த செல்வ கடாட்சங்கள், மகாலட்சுமியின் அருள் கடாட்சம் எப்போதுமே நம்ம கிட்ட இருக்கும். ஒவ்வொரு பௌர்ணமிக்கும் பண்றது ஒரு சிறப்பான ஒன்று. அதுல இந்த புரட்டாசி மாதத்துல பெருமாளுக்கு உகந்த நாள்லயே நம்ம இந்த சத்யநாராயண பூஜை பண்ணும்போது நமக்கு இன்னும் அதனுடைய பலன்கள் அதிகமாக இருக்கும். செப்டம்பர் 18ஆம் தேதி மகாலயபட்சம் ஆரம்பமாயிருது. மகாலயபட்சம்னு சொன்னாலே அதாவது அந்த முன்னோர்களுக்காக நம்ம செய்யக்கூடிய அந்த கர்மாக்கள் தான் அந்த மகாலயபட்சம். இது 18ஆம் தேதி ஆரம்பிக்குது. இந்த 15 நாள்ல எல்லோருமே அசைவ உணவை தவிர்த்து அந்த முன்னோர்களுக்காக நம்ம விரதம் இருந்து அவர்களுடைய கடமைகளை செய்யும் போது நமக்கு இருக்கக்கூடிய சாபங்களில் இருந்து விமோசனம் அடைவதற்கும், நமக்கு இருக்கக்கூடிய தோஷங்களில் இருந்து நிவர்த்தி பெறுவதற்கும் இந்த 15 நாட்கள் உகந்த நாட்களாக இருக்க போகுது. இந்த செப்டம்பர் மாதத்துல கிரக அடைவுகள் அப்படின்னு பார்த்தோம்னா, ரிஷப ராசியில் குரு பகவான், மிதுன ராசியில் செவ்வாய் பகவான், கடக ராசியில் புதன் பகவான், சிம்ம ராசியில் சூரியன் பகவான், அடுத்து கன்னியில பாத்தீங்கன்னா சுக்கிரன் கேது, கும்பத்துல சனி வக்கரமா இருக்கிறார், மீனத்துல ராகு பகவான். இதுதான் இந்த செப்டம்பர் மாதத்தினுடைய கிரக அடைவுகள். இந்த மாதத்துல கிரகங்கள், என்னென்ன கிரகங்கள் பெயர்ச்சி ஆகுது அப்படின்னு பார்க்கும்போது, புதனுடைய பெயர்ச்சி பாத்தீங்கன்னா 2 வாட்டி இருக்கு. அதாவது 7ஆம் தேதி, செப்டம்பர் மாதம் 7ஆம் தேதி ஒரு பெயர்ச்சியும், அதாவது கடக ராசியிலிருந்து சிம்ம ராசிக்கு 7ஆம் தேதி பெயர்ச்சி ஆக போறார். அடுத்து இறுதியில, மாதத்தின் இறுதியில 23ஆம் தேதி அந்த சிம்ம ராசியிலிருந்து கன்னி ராசிக்கு புதன் பகவான் பெயர்ச்சி ஆக போறார். இந்த புதனுடைய பெயர்ச்சி இந்த மாதத்துல 2 தடவை இருக்குது. அடுத்து பாத்தீங்கன்னா சூரியனுடைய பெயர்ச்சி 17ஆம் தேதி கடக ராசியிலிருந்து தன்னுடைய ஆட்சி வீடான சிம்மத்திற்கு பெயர்ச்சி ஆகிறார் சூரியன் பகவான். இதனால இந்த ராசி அன்பர்கள், எல்லா ராசி அன்பர்களுமே அந்த சூரியனுடைய ஆட்சி பலத்தால எல்லா ஒரு நல்ல பலன்களையும் கிடைக்கக்கூடிய ஒரு மாதமாக தான் இந்த செப்டம்பர் மாதம் இருக்க போகுது. அடுத்து 18ஆம் தேதி சுக்கிரனாக கூடியவர் அந்த கன்னி ராசியிலிருந்து துலாம் ராசிக்கு பயிற்சி ஆக போறார். இந்த சுக்கிரனாக கூடியவர் பயிற்சி ஆகும் போது இந்த எல்லா ராசி அன்பர்களுக்கும் அதுல ஒரு சில மாற்றங்கள். அடுத்து பாத்தீங்கன்னா, ஏன்னா காலபுருஷனுக்கு 6ஆம் இடத்திலிருந்து 7ஆம் இடத்திற்கு அவர் பெயர்ச்சி ஆக போறார். இந்த மாதிரியான ஒவ்வொரு கிரகங்களின் மாற்றங்கள் ஒவ்வொரு ராசி அன்பர்களுக்கு எப்படி கிடைக்க போகுது அப்படின்றத நம்ம இந்த பதிவுல தெளிவா பார்க்க போறோம். மிதுன ராசி அன்பர்களுக்கு இந்த செப்டம்பர் மாதம் ஒரு நல்ல ஒரு மாற்றங்களை தரக்கூடிய ஒரு மாதமாக தான் இருக்க போகுது. மிதுன ராசி அன்பர்கள் பொதுவாகவே சொல்ல போனா திறமைகள் அதிகமாக இருக்கக்கூடியவர்கள் மிதுன ராசி அன்பர்கள். நிறைய மிதுன ராசி அன்பர்கள் கார்பரேட் கம்பெனில இருப்பீங்க. அடுத்து பாத்தீங்கன்னா பேங்கிங், அடுத்து பினான்ஸ் உத்தியோகம், அடுத்து பாத்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு நுணுக்கமான ஒரு தொழிலை செய்யக்கூடியவர்களாக தான் இருப்பீங்க இந்த மிதுன ராசி அன்பர்கள். அப்படியே அந்த மிதுன ராசி அன்பர்கள் அவர்களுடைய ஒரு முடிவுல ஒரு தெளிவான ஒரு எண்ணம் இருக்காது. ஏன்னா உபயராசி காற்று ராசி, அதாவது உங்களுடைய மனமாகப்பட்டது ஒரு சஞ்சலப்பிலேயே இருக்கும். அந்த மனமாகப்பட்ட அந்த சிந்தனையாகப்பட்டது பாத்தீங்கன்னா
ஒவ்வொரு எண்ணோட்டமா ஓடிக்கிட்டே இருக்கும். இந்த ஒரு தொழில் செஞ்சுட்டு இருக்கிறீங்கன்னா அடுத்து வேற என்ன தொழில் செய்யலாம், இதன் மூலமாக வருமானத்துல இருந்து அடுத்து என்ன ஒரு தொழில் செய்யலாம் அப்படின்ற ஒரு சிந்தனை பாத்தீங்கன்னா உங்களுக்கு அடுத்தடுத்து போய்கிட்டே இருக்கும். இந்த உபயராசி அன்பர்கள் எப்போதுமே அப்படிதான். அதுலயும் இந்த காற்று ராசியில இருக்கக்கூடிய நீங்க மிதுன ராசி அன்பர்கள் உங்களுடைய சிந்தனை ஆகப்பட்டது ரொம்ப பெரிய அளவுல, அதாவது விண்ணை எட்டக்கூடிய அளவிற்கு உங்களுடைய சிந்தனையும் அடுத்த எண்ணோட்டமும் மிக உயர்ந்த அளவுல இருக்கும். அதே சமயத்துல உங்களுடைய வெற்றி ஆகப்பட்டது உங்களுடைய முயற்சியின் மூலமாக தான் கிடைக்கும். எப்போதுமே ஒவ்வொரு ராசி அன்பர்களுக்கும் பாத்தீங்கன்னா நம்ம இந்த பொதுவான குணங்கள் சொல்லும் போது ஒவ்வொருடைய ராசி அன்பர்களுக்கு தகுந்த மாதிரி, அதாவது நீங்க உங்களுடைய ராசி அதிபதி யாரு அப்படின்ற மாதிரி அதை வச்சு நம்ம பலன்களை சொல்லுவோம். இப்போ இந்த புதனுடைய ராசி அதிபதி, அந்த மிதுனத்தினுடைய ராசி அதிபதி புதன்றதுனால புதன் பாத்தீங்கன்னா திறமைக்கு ஒரு உரிய காரக கிரகம். அதே சமயத்துல அந்த வெற்றி நிச்சயம் அப்படின்னு சொன்னோம்னா அது அந்த புதன் திசை இருக்கணும், அடுத்து புதன் புத்தி இருக்கணும், புதனுடைய ராசி நட்சத்திரங்களா இருக்கணும். இப்படி இருக்கக்கூடிய அன்பர்களுக்கு மட்டும்தான் அந்த வெற்றின்ற ஒரு இலக்கு ஒரு நிர்ணயிக்கப்படக்கூடிய ஒன்று. அத மாதிரிதான் இந்த மிதுன ராசி அன்பர்களுக்கும் நிறைய பேர் வாழ்க்கையில நிறைய கஷ்டங்களை பட்டாலும் ஒரு பிரச்சனைகளை அனுபவிச்சுட்டு இருந்தாலும் அதுல இருந்து மீண்டு எழக்கூடியவர்கள் இந்த மிதுன ராசி அன்பர்கள். இந்த செப்டம்பர் மாதத்துல உங்களுடைய ராசியிலேயே செவ்வாய் பகவான் இருக்கிறார். செவ்வாய் பாத்தீங்கன்னா உங்களுடைய ருணரோக சத்ருஸ்தானாதிபதி, லாபஸ்தானாதிபதி. இப்படிப்பட்ட அந்த ருணரோக சத்ருஸ்தானாதிபதியும் லாபஸ்தானாதிபதியும் உங்க ராசியிலேயே இருக்கிறதுனால மிக அருமையான பலன்களை சந்திக்கின்ற ஒரு நேரமாக தான் இந்த செப்டம்பர் மாதம் இந்த மிதுனராசி அன்பர்களுக்கு இருக்க போகுது. நிறைய பேர் கேட்டுட்டே இருக்கிறீங்க, மிதுனராசி அன்பர்கள், மேடம் எங்களால கடனில் இருந்து வெளியே வர முடியல, எங்களுடைய ஒரே ஒரு ஆசை கடன் தான் மேடம், அதை கடனை அடைச்சிட்டோம்னா எங்க வாழ்க்கை நிம்மதியா ஆயிடும் அப்படின்னு நீங்க நினைச்சிட்டே இருக்கிறீங்க. உங்களுடைய கடந்த கால வாழ்க்கையை கொஞ்சம் திருப்பி பாருங்க. நீங்க எவ்வளவு கடனை அடைச்சிட்டு வந்திருக்கிறீங்க அப்படின்றது உங்களுக்கு மட்டுமே தெரியும். அந்த மாதிரியான பெரிய பெரிய கடனில் இருந்தெல்லாம் வெளியில வந்த நீங்க ஏன் ஒரு சின்ன கடனுக்கு பயப்படுறீங்க? ஏன்னா உங்களுடைய வாழ்க்கையினுடைய வயது அதிகமாயிடுச்சு அப்படின்ற ஒரு எண்ணம் தான் இந்த மிதுன ராசி அன்பர்களுக்கு. எப்போதுமே பாத்தீங்கன்னா உங்களுடைய வயதை நீங்க கணக்கு பார்த்துக்கிட்டே இருக்கிறீங்க. மிதுன ராசி அன்பர்களுடைய எண்ணம் பாத்தீங்கன்னா எப்போதுமே இந்த வாழ்க்கையினுடைய வயதை கணக்கு போட்டுக்கிட்டே இருப்பீங்க. நமக்கு 40 வயசு ஆச்சே, 45 வயசு ஆச்சே, 60 வயசு ஆச்சே, இன்னும் நம்ம முன்னேறாத ஒரு நிலைமையில இருக்கிறோமே அப்படின்ற ஒரு கணக்கு போட்டுக்கிட்டே இருக்கிறதுனால உங்களுக்கு இந்த மாதிரியான ஒரு எதிர்மறையான ஒரு எண்ணங்கள் இருக்கு. அதுல இருந்து விடுபடக்கூடிய ஒரு நேரமாகும். ஒரு தைரியமாக ஒரு சுய முயற்சியோட எழுந்து நிற்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த மிதுனராசி என்பர்களுக்கு இந்த செப்டம்பர் மாதம். லாபஸ்தானாதிபதி உங்களுடைய ராசியிலேயே இருக்கிறதுனால அந்த தொழில்ல ஏற்படக்கூடிய லாபங்கள் எல்லாமே உங்களுடைய குடும்பத்திற்கு மட்டுமே, உங்களுடைய சுய உழைப்பிற்கு உண்டான ஒரு வெகுமதி மதிப்பு. இது நாள் வரைக்கும் அந்த ஒரு உழைப்புக்கு ஏற்ற ஊதியம் இல்லைன்னு எவ்வளவு மனசால நீங்க வருந்திருப்பீங்க. அதே சமயத்துல ஒரு நாள் கூட இரவு பகல் பாராம நீங்க உழைத்த உழைப்பிற்கு இந்த செப்டம்பர் மாதம் கொடுக்கக்கூடிய ஒரு ஊதியம் தான் ஒரு உங்களுடைய தொழில்ல ஒரு லாபம்ன்ற ஒரு ஊதியம். அதே சமயத்துல இந்த மிதுன ராசி என்பவர்களுக்கு வேலை வாய்ப்புல நிறைய ஒரு மாற்றங்கள் வரப்போ போகுது. சில பேர் வேலையை விடணும்னு நினைச்சிட்டு உங்களை அறியாமலே நீங்க வேலை விட்டுருப்பீங்க கடந்த 2 மாதத்திற்கு முன்னாடி. அதுக்கப்புறம் வேலையை விட்டதுக்கு அப்புறம் தான் தெரியும், ஐயோ நம்ம வேலையை விட்டுட்டோம், நமக்கு வேலை கிடைக்குமான்ற ஒரு பயம் உங்களுக்கு தோன்ற ஆரம்பிச்சிருச்சு. இதுல இருந்து உங்களுக்கு அந்த வேலை கிடைக்குமா? ஏன்னா ஒரு நல்லா தான் வேலை பார்த்துட்டு இருந்தீங்க, சக ஊழியர்கள் மூலமாக நீங்க அந்த ஒரு வேலையை விடக்கூடிய ஒரு சூழ்நிலை வந்துருச்சு. சில பேருக்கு உயர் அதிகாரிகள் மூலமாக நிறைய தொந்தரவுகள் இருந்திருக்கும். ஏன்னா கடந்த காலத்துல ஒரு 6 மாதத்திற்கு முன்னாடி பாத்தீங்கன்னா உயர் அதிகாரிகள் மூலமாக இந்த மிதுன ராசி அன்பர்கள் நிறைய ஒரு பிரச்சனைகளை சந்திச்சிருப்பீங்க. அப்படியே உயர் அதிகாரிகள் ஒன்னும் சொல்லாம உங்களுக்காக ஒரு சப்போர்ட் பண்ணி இருந்தாலும் உங்க சக ஊழியர்கள் மூலமாக நிறைய ஒரு வேதனைகளை, அவமானங்களை அந்த அலுவலகத்துல நீங்க சந்திச்சிருப்பீங்க. இப்படி இருக்கக்கூடிய இந்த மிதுனராசி அன்பர்களுக்கு அப்படி வேலையை விடக்கூடிய ஒரு சூழ்நிலை வந்துச்சு 2 மாதத்திற்கு முன்னாடி. இந்த செப்டம்பர் மாதம் அதே வேலை வாய்ப்பு நீங்க எந்த மாதிரியான ஒரு டெஸ்டினேஷன்ல இருந்தீங்களோ அதை விட ஒரு படி முன்னேறி உங்களுக்கு ஒரு வளர்ச்சியை கொடுக்கக்கூடிய ஒரு வேலை வாய்ப்பு கிடைப்பதற்கு உண்டான ஒரு சிறந்த ஒரு நேரமாக தான் இந்த மிதுன ராசி என்பவர்களுக்கு இந்த மாதம்
ஒரு மிகுந்த ஒரு வாழ்க்கையில கிடைக்கக்கூடிய ஒரு மகிழ்ச்சியான ஒரு மாதம் தான் சொல்லணும். ஏன்னா உங்களுடைய ராசி அதிபதி 2ஆம் இடத்துல சஞ்சரிக்கிறார் இந்த மாதத்துல. அந்த 2ஆம் இடத்துல சஞ்சரிக்கும் போது அந்த பொருளாதாரமாகப்பட்டது, குடும்பத்தினுடைய பொருளாதாரமாகப்பட்டது கடந்த 1 வருடம் காலமாகவே ஒரு நிலையான ஒரு பொருளாதாரம் இல்லை. பொருளாதாரம் சொல்லும் போது வீட்டுல புழங்கக்கூடிய அந்த பணம், அதாவது வீட்டுல புழங்கக்கூடிய அந்த வருமானம்ன்றது பாத்தீங்கன்னா ஒரு நிலையாக இல்லாத மாதிரி இருக்கு இந்த மிதுன ராசி என்பர்களுக்கு. ஏன் இவ்வளவு ஒரு தடுமாற்றம், ஏன் இவ்வளவு அந்த வருமானத்துல இவ்வளவு ஒரு நிலையற்ற தன்மை அப்படியே இருக்கும்போது இந்த மிதுன ராசி என்பர்களுக்கு இந்த செப்டம்பர் மாதம் அந்த நிலையற்ற தன்மை எல்லாமே விலகுவதற்குண்டான ஒரு சிறந்த ஒரு காலமாக தான் இருக்க போகுது. ஏன்னா 2ஆம் இடத்துல சஞ்சரிக்கக்கூடிய அந்த புதன் பகவான் பாத்தீங்கன்னா உங்களுக்கு மாதத்தின் பிற்பகுதியில தான் அந்த 23ஆம் தேதி தான் அடுத்து 3ஆம் இடமான உபஜயஸ்தானத்திற்கு போகிறார். உபஜயஸ்தானத்திற்கு பயிற்சி ஆகும் போது இன்னும் உங்களுடைய பலம் அதிகரிக்க போகுது. அதுக்கடுத்து 4ஆம் இடத்துக்கு சஞ்சரிக்க போறாரு. அதனால இந்த செப்டம்பர் மாதத்திலிருந்து மிதுன ராசி என்பர்களுக்கு நீங்க நினைத்ததெல்லாம் ஒரு முயற்சிகள் எல்லாமே ஒரு நல்ல ஒரு வாய்ப்பையும் அடுத்து பாத்தீங்கன்னா ஒரு வெற்றியையும் தரக்கூடிய ஒரு முயற்சியாக தான் இருக்க போது இந்த மிதுன ராசி என்பர்களுக்கு. வெளிநாட்டுல இருக்கக்கூடிய மிதுன ராசி என்பர்கள் நிறைய பேர் பாத்தீங்கன்னா அந்த ஒரு பெர்மனன்ட் ரெசிடென்ட்டுக்காக, அதாவது பிஆருக்காக வெயிட் பண்ணிட்டு இருப்பீங்க. சில பேர் பாத்தீங்கன்னா ஒரு விசாவே கிடைச்சிருந்திருக்காது, நிறைய வாட்டி அப்ளை பண்ணி ரிஜெக்ட் ஆகக்கூடிய ஒரு நிலைமையில இருந்திருப்பீங்க. இப்போ உங்களுக்கு அதற்குண்டான ஒரு பாக்கியங்கள்லாம் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது கண்டிப்பா உங்களுக்கு அதற்குண்டான ஒரு பாக்கியங்கள், உங்களுக்கு கிடைக்க வேண்டிய நன்மைகள் எல்லாமே நல்லா கிடைப்பதற்கு இந்த செப்டம்பர் மாதம் மிக அருமையான மாதமாக இருக்க போது. விசா ரிஜெக்ட் ஆனவங்களுக்கு எல்லாம் விசா அப்ரூவல் ஆகிறதுக்கு, பிஆர் வாங்கவே வெயிட் பண்ணிட்டு இருந்தவங்களுக்கு பிஆர் கிடைப்பதற்கும், அடுத்து பாத்தீங்கன்னா வெளிநாட்டுல வேலை செய்கின்றவர்களுக்கு இந்த மாதம் ஒரு முக்கியமான ஒரு மாதமாக இருக்கும். ஒரு சின்ன இடமாற்றம் இருக்க போகுது. ஏன்னா உங்களுக்கு அந்த ராசி அதிபதி உபஜய ஸ்தானத்திற்கு மூவ் ஆகுறதுனால உங்களுக்கு ஒரு இடமாற்றம் இருக்கு. அது உங்களுடைய எண்ணத்துல ஏற்கனவே ஒரு 6 மாதமாக இருந்துட்டு தான் இருக்கு. நான் இது மாதிரி ஒரு மாற்றம் செய்யலாமா என்னுடைய வேலையில இருந்து, எனக்கு கிடைச்ச ஒரு வேலையே ஒரு நல்ல வேலை தான், எந்த விதமான ஒரு பாதிப்பும் இல்லை, நல்லாதான் போயிட்டு இருக்கு, ஆனாலும் எனக்கு ஒரு வளர்ச்சியை தேடி நான் செல்றேன், அதனால போகலாமா அப்படின்னு கேட்கிறவங்களுக்கு கண்டிப்பா உங்களுக்கு அந்த ஒரு இடமாற்றம் ஒரு நல்ல வளர்ச்சியை தரக்கூடிய இடமாற்றமாக தான் இருக்கும். மிதுன ராசி என்பர்களுக்கு திருமண வாய்ப்புகள் கூடி வரக்கூடிய நேரம். வெளிநாட்டுல இருக்கிறவங்களுக்கு நிறைய பேருக்கு திருமண தடைகள் மிதுன ராசி என்பர்களுக்கு இருக்கு. அவர்களுக்கு எல்லோருக்குமே இந்த மாதம் திருமண வாய்ப்புகள் கூடி வருவதற்கு உண்டான ஒரு சாதகமான ஒரு நேரமாக இருக்க போகுது. இப்ப நம்ம சொல்லக்கூடிய பலன்கள் எல்லாமே கோச்சார நிலவரப்படி சொல்லியிருக்கிறோம். நீங்க மிதுன ராசி அன்பர்களா இருந்து உங்களுடைய சுய ஜாதகத்தை பார்க்கணும் விருப்பப்பட்டாலும், அடுத்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஜாதகமே இல்ல, ஜாதகம் தொலைஞ்சு போச்சு, சில பேர் பாத்தீங்கன்னா திருமண முயற்சிகள் எடுக்கும் போதுதான் ஜாதகத்தையே தேடுவாங்க. அப்படி தேடும் போது உங்களுக்கு ஜாதகம் இல்லை, எங்களுடைய பெற்றோர்கள் எனக்கு ஜாதகம் எழுதல அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு பிடிஎஃப் மூலமாவும் ஜாதகம் தரோம். அடுத்து பாத்தீங்கன்னா நோட்டு மூலமா உங்களுக்கு ஜாதகம் எழுதி தரோம். அதெல்லாம் கேட்கணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிட்டு நீங்க என்கிட்ட கன்சல்ட் பண்ணிக்கலாம். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா. நன்றி, வணக்கம்.